ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டோரு டட் எழுதின லக்ஷ்மன் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயிட்ட பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் டோரு டட். டோரு டட்டோட ஃபுல் நேம் டருலட்டா டட்டா. ஆனால் இவங்கள பாப்புலராக டோரு டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க 4th மார்ச் 1856 பிறந்து 30th ஆகஸ்ட் 1877 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் பெங்காலி போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா. இவங்க இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சில் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 21 வயசுலேயே டியூபர்குலோசிஸ்னால இறந்தும் போயிட்டாங்க. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா A Sheep Gleaned in French Field, Ancient Ballads and Legend of Hindustan. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த போயம் எதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் அப்படின்னா Ancient Ballad and the Legend of Hindustan அப்படிங்கிற நோட்டபிள் ஒர்க் டோரு டட்டோடது. இந்த ஒர்க்லேருந்து தான் இந்த லக்ஷ்மன் போயமை எடுத்திருக்காங்க. இந்த போயம் எதை பற்றின ஒரு ஸ்டோரி அப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஹிந்து மித்தாலஜிக்கல் எப்பிக்கான ராமாயணா பற்றின ஒரு ஸ்டோரி தான். இந்த போயமில் எந்த சீனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராமாயணால ராமன் கிட்ட சீதை வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு தங்க மானை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அது வந்து எனக்கு வேணும், கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட கேட்டிருப்பாங்க. ராமன் அதுக்காக என்ன பண்ணுவார், அவரோட பிரதரான லக்ஷ்மணன் கிட்ட சீதாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அந்த மானை தேடி காட்டுக்குள்ளே போவார். ஆனால் அந்த தங்க கலரில் இருக்க மான் வந்துட்டு உண்மையான மான் கிடையாது. அது ஒரு டியோமன், அதாவது ஒரு அரக்கன். அது வந்து ராவணனோட ட்ராப் தான். இந்த மாதிரி வந்து ராமனை அதோட வலையில் விழுக வச்சு சீதையை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணோட பாதுகாப்பில் சீதையை விட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கார் இல்லையா, அந்த கோல்டன் டியரை வந்து பிடிக்கிறதுக்காக. அப்போ அவர் பிடிக்க போகும்போது அது உண்மையான டியமன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த டியமன் என்ன பண்ணுது அப்படின்னா ராமாவோட வாய்ஸில் வந்து அழுகிற சத்தத்தை வந்துட்டு மேக் பண்ணுது. ராமா வந்து கதற மாதிரி சத்தம் வந்துட்டு காட்டுலேருந்து கேட்குது. உடனே சீதை வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க. ராமா குரல் கேட்குது, அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி. ஆனால் லக்ஷ்மணுக்கு நல்லாவே தெரியும் தன்னோட அண்ணனான ராமனை எதுவுமே பண்ண முடியாது, அவர் ஒரு வீரன் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் டியோமனோட வேலையாக தான் இருக்கும். இதெல்லாம் நிறையா அவங்க பார்த்துருக்காதனால அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சீதாக்கு ரொம்பவே பேனிக் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டோட அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால லக்ஷ்மணை போய் நீ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போக சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மண் சீதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் டியோமனோட வேலையாக தான் இருக்கும், உங்களை தனியாக விட்டுட்டு நாங்கள் போக முடியாது, என் அண்ணன் வந்து எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு உங்களை பாதுகாக்க சொல்லி அப்படின்னு. ஆனால் சீதா லக்ஷ்மண் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம அது ராமாவோட வாய்ஸ் தான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி போக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அட் அ சர்டைன் பாயிண்ட் சீதா என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மணன் கிட்ட ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ், ரொம்ப ஊண்டிங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நீ ஏன் போக மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியுது, உன் அண்ணன் இல்லாத இடத்த ரீப்ளேஸ் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒன் பிரதர் டேக்ஸ் ஹிஸ் கிங்டம், ஒன் வுட் டேக்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரதர் என்னடானா கிங்டம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறான், இன்னொருத்த என்னடானா அவனோட ஒய்ஃபை எடுத்துக்கலான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அண்ணன் எப்போ போவான் தின்னு எப்போ காலி ஆகும்னு, அந்த மாதிரி தோரணையில் ரொம்பவே ஒரு ஊண்டிங்கான வேர்ட்ஸை சீதா லக்ஷ்மணனை நோக்கி சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மணன் இதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காம அவங்க கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு வந்து தாய்க்கு நிகரானவங்க, என் அண்ணனோட ஆணையை நான் ஏற்றுட்டு தான் நான் போக முடியாமல் நிற்கிறேன், அது மட்டும் இல்லை அண்ணன் சேஃபாக தான் இருப்பார் அப்படிங்கிறத லக்ஷ்மணன் ரொம்பவே காமாக எடுத்து சொல்கிறாரு. ஆனால் சீதா அவங்களோட லைனை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேர்ட்ஸ் ரொம்ப ஊண்டிங்காக விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாத லக்ஷ்மண் என்ன பண்ணுறாருன்னா அந்த சீதா இருக்கிற அந்த குடிலை சுற்றி ஒரு லைனை ரவுண்டாக ட்ரா பண்ணுறாரு. இது மூலமா சீதாக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, யாரும் அவங்கள நெருங்க முடியாது அப்படின்னு அவர் வந்து மேக் ஷூர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் லக்ஷ்மண் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் சீதா அந்த லைனை கிராஸ் பண்ணதுனால டேமன் கிங் ராவணா வந்து சீதாவை தூக்கிட்டு போயிடுவார். என்னதான் லக்ஷ்மண் அந்த சர்க்கிளை வரைஞ்சாலும் சீதா சேஃபாக இருப்பாங்களான்னு சொல்லி லக்ஷ்மணுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் தான் சீதாவை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு மனசு இல்லாமல் தான் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு.
அண்ட் இந்த போயம் எப்படி எண்ட் ஆகுதுன்னா, சீதையை விட்டுட்டு ராமனை தேடி காட்டுக்குள்ளே லக்ஷ்மண் போகும்போது ஒரு வல்ச்சர் வந்து கத்துது, அதாவது ஒரு கழுகு கத்துது. இதை வந்து அவர் ஒரு டார்க்னஸ் சாரோ நோட்டாக எடுத்துக்கிறாரு, ஒரு கெட்ட சகுனமாக அவர் நினைக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது. இவ்வளோதான் இந்த போயம். இந்த போயமில் டோருடட் என்ன சொல்ல வராங்கன்னா, சீதா அண்ட் லக்ஷ்மண் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த டிஸ்கஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சீதை ஒரு நல்ல பொண்ணு, ஒரு நல்ல காமான பொண்ணு, அமைதியான பொண்ணுன்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சீக்வன்ஸில் லக்ஷ்மணன் வந்து சிறந்தவரா, சீதை வந்து சிறந்தவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லக்ஷ்மணன் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த போயம்க்கு லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லி டோருடட் பேர் வச்சுருக்காங்க. இவங்களோட டயலாக் டெலிவரியிலேயே நமக்கு புரியுது, சீதா எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ஷ் அண்ட் ஓண்டிங் வேர்ட்ஸை லக்ஷ்மணை நோக்கி சொன்னாலும் லக்ஷ்மண் அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் சீதாக்கு எவ்வளோ காமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி, அண்ட் ஆல்சோ சீதா அண்ட் ராமா மேலே அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்திருந்தா இந்த மாதிரி அவர் வந்து நடந்திருப்பாரு அப்படிங்கிறது. ஆனால் சீதா அவங்களோட சூழ்நிலையை அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக கொஞ்சம் கூட யோசிக்காம லக்ஷ்மணனை பார்த்து இந்த அளவுக்கு ஊண்டிங்கான வேர்ட்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேரில் யார் சிறந்தவங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக லக்ஷ்மண் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் டோருடட் இந்த போயம்க்கு லக்ஷ்மண் அப்படின்னு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இந்த சிச்சுவேஷனில் இந்த சீக்வன்ஸில் லக்ஷ்மண் தான் சிறந்தவர் அப்படிங்கிறத ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இந்த போயம் மூலிமா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் லக்ஷ்மண்.